OMR ECR ரோட்ஸில் இருக்கக்கூடிய ஐடி பார்க்ஸோட சிஎஸ்ஆர் லேண்ட்ஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அலாட்மெண்ட் இருக்கக்கூடிய பார்க்ஸ் எதுவுமே பப்ளிக் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய இன்டர் கேம்பஸ் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய வகையில் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன் இதை கார்பரேஷன் தடுக்க முடியல? இல்லை மாநகராட்சி OMRல இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களுடைய பார்க் இல்லை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் OSR லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடம் கட்டமைக்கும் போது மாநகராட்சிக்கென்று ஒப்படைப்பார்கள். அதில் வந்து நம்ம பூங்கா அல்லது பிளே ஃபீல்டு மட்டும்தான் நம்ம போடக்கூடிய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை முன்னெடுப்பில் தான் நம்ம ஒவ்வொரு பகுதிகளிலும் பூங்காக்கள் அல்லது விளையாட்டு திடல்கள் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது. அனைத்து பகுதியிலுமே வந்து பொதுமக்களுக்கும் அது பயன்படணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் தான் வந்து சென்னை மாநகராட்சியும் செயல்பட்டு வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல் ரெண்டு பகுதிகளில் வந்து இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இல்லாத சூழல் இருந்தால் அந்த அசோசியேஷனிடம் பேசி பொதுமக்களுக்கும் அதை வழங்குமாறு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இல்லை OSR வந்து நாங்கள் இப்போ தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வரோம். ஏன்னா OSR லேண்டு வந்து நம்மளுக்கு மிகவும் முக்கியமானது இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நமக்கு லேண்டுன்றது வேல்யூபிளான திங்ஸு. ஸோ மியாவாக்கி ஃபாரஸ்ட் கூட சில பகுதிகள்லாம் பண்ணிட்டு வரோம். இப்போ வட சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மியாவாக்கி அதிகமாக வந்து பண்ணிட்டு வரோம். ஸோ OSR வந்து மாநகராட்சி கையெடுப்பில் தான் இருக்குது. மேடம், இந்த கார்த்திக் சிதம்பரம் MP அவர்கள் கூவம் ரிவர் க்ளீன் பண்ணுறதை பற்றி அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? இது குறித்து நான் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து தெரிவித்திருந்தேன். ஸோ கூவம் ரிவரை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி மட்டும் இதில் கையெடுக்க இல்லை. ஸோ பிற துறையும் சார்ந்து இருக்குது. WRD இருக்குது, முக்கியமாக CRRT இருக்குது, அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி இருக்குது, குடிநீர் வழங்கல் துறை இருக்குது. இப்படி அனைத்து துறையுமே இருக்குது. மாநகராட்சி சார்பாக வந்து நாங்கள் CRRT கடிதம் அனுப்பியிருக்கோம். அவர் கொடுத்த கடிதத்தையும் நாங்கள் அனுப்பியிருக்கோம். ஸோ பதில் வந்து CRT துறையிலிருந்து வழங்கப்படும். பருவமழை முன்னிட்டு இப்போ சுகாதார பணியாளர்கள் மற்றும் சாலை பணியாளர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படுமா எப்படி? இல்லை, பருவமழைக்காகவே நாங்கள் வந்து கூடுதலாக 10 நபர்கள் என்று வார்டுக்கு நியமிக்கப்படுகிறார்கள். இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களுக்காகவே போன மாதமே வந்து 5 நபர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த மாதத்தில் வந்து இன்னும் கூடுதலாக 5 நபர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள். மழைக்காலங்களில் வந்து வார்டு வாரியாக நிறைய பணிகள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். அப்படின்றதுக்காக தான் 10 நபர்கள் வந்து கூடுதலாக போட்டிருக்கோம். அதிகமான வாகனங்களை வந்து நம்ம அனுப்பியிருக்கோம். நீண்ட நாட்கள் நிற்கக்கூடிய ஃபால்ட்டான காசுலாம் வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எத்தனை காசு கிளியர் பண்ணியிருக்கோம்? எப்போ அதை டெண்டர் விட போகிறோம்? இல்லை, நம்ம வந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் வந்து இந்த அபண்டன்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து 2 ஆண்டு காலங்களாக வந்து எடுத்துகிட்டு வரோம். இப்போது கடந்த ஓரிரு மாதங்களாக இதை தீவிரப்படுத்தி வருகிறோம். ஸோ எடுத்திருக்க வண்டிக்கு எல்லாமே நம்ம காவல்துறையிடமிருந்து NOC வழங்கப்பட வேண்டும். ஸோ NOC வழங்கின பிறகு, ஏன்னா சில வாகனங்கள் வந்து 10-20 ஆண்டுகளாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய வாகனங்களாக இருக்குது. சில வாகனங்கள் வந்து கோர்ட் கேஸில் இருக்கக்கூடிய வாகனங்கள், அது எல்லாமே வந்து கிளியரன்ஸ் இல்லாமல் நம்ம ஏலத்துக்கு விட முடியாதுன்ற ஒரு சூழல்னால மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் வந்து இந்த வாகனங்கள்லாம் சேகரித்து வைத்திருக்கிறோம். போலீஸ் துறையிடமிருந்து NOC வந்த பிறகு இதற்கான ஏலங்கள் விடப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சாலையில் சுற்றி திரியும் மாடுகளுக்கு நம்ம அபராதம் ரிவைஸ் பண்ணிருந்தோம் இல்லையா? இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஆக்டிவிட்டி ஒரு தொய்வா இருக்கு. என்ன காரணம்? இல்லை, தொய்வா இல்லை. சாலைகளில் மாடு திரியிறது வந்து மிகவும் தீவிரமாக தான் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ சாலையில் திரிகிற மாடுகள் ஓனர்கிட்டையும் நாங்கள் தெரிவித்திருக்கோம். சாலையில் விடும்போது இப்போ ஒரு மாடு இருக்குது அப்படின்னா அது சுற்றி திரிந்தால் தான் அந்த மாடு வந்து பால் கறக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிந்த விஷயம். இது பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் அவங்க அந்த மாடை வெளியில் விடுறாங்க. கூடவும் வந்து ஒரு ஆட்கள் ஓனர்ஸ் வந்து கூடவே செல்லுமாறு நாங்கள் தெரிவித்திருக்கோம். தனியாக விடுறதுனால தான் சாலையில் வந்து இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுகிறது அப்படின்றதையும் தெரிவித்திருக்கிறோம். மாநகராட்சி சார்பாக வந்து ஃபைனும் கலெக்ட் பண்ணிட்டு தான் வரும்.